யுனைடெட் ஏர்லைன்ஸோட மெக்டொனால்ட் டக்ளஸ் DC-10 ஏர்கிராஃப்ட் 37,000 ஃபீட்ல க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கு. சடனா ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அந்த ஏர்கிராஃப்டை அன்கண்ட்ரோலபிளா மாத்திடுது. கண்ட்ரோலே பண்ண முடியாத இந்த ஏர்கிராஃப்டை இந்த எக்ஸ்ட்ராடினரி பைலட்ஸ் எப்படி லேண்ட் பண்ணி அவங்களால முடிஞ்ச பல உயிர்களை காப்பாத்துனாங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு மார்க் நோவா. இந்த ஆக்சிடென்ட் பத்தின டீடைல்டு ரிப்போர்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் மேலும் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஆர் இந்த ரிப்போர்ட்ஸை படிச்சு பாருங்க. யுனைடெட் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் 232 ஜூலை 19ஆம் தேதி 1989ல ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இது ஒரு DC-10 ஏர்பிளேன். அந்த டைம்ல இருந்த ஒன் ஆஃப் தி ஒயிட் பாடி ஏர்கிராஃப்ட் இது அண்ட் மாடர்னான ஒரு ஏர்கிராஃப்ட். ஸோ எல்லா மாடர்னான ஏர்கிராஃப்ட் மாதிரியும் ஃபிளைட் கண்ட்ரோல் சர்ஃபேசஸ்க்கும் காக்பிட்ல இருக்க கண்ட்ரோல்ஸ்க்கும் டைரக்டா பிசிக்கல் கனெக்ஷன் கிடையாது. இது எல்லாமே மேனேஜ் பண்றது ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் தான். சோ இப்போ இந்த பேக்கப் பிசிக்கல் கனெக்ஷன் சிஸ்டம் இல்லாதனால இந்த மாதிரி மாடர்னான பிளேன்ல மொத்தமா 3 ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் கொடுத்திருப்பாங்க. 2 இன்ஜினோட பவர்ல செயல்படும். இன்னொன்னு இன்கேஸ் இன்ஜின் செயலிழந்துருச்சுன்னா ஏர்கிராஃப்ட்டுக்கு கீழே ரேம் ஏர் டர்பைன் அப்படின்ற ஒரு ப்ரொப்பல்லரை டிராப் பண்ணி அதுல இருந்து ஜெனரேட் ஆகிற ஒரு பவரை யூஸ் பண்ணி ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் இந்த 3 சிஸ்டம்ல ஏதாச்சும் ஒரு சிஸ்டமை வச்சு ஃபிளைட் கண்ட்ரோல்ஸை பைலட் ஆப்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கான காரணம். அண்ட் இந்த 3 ஹைட்ராலிக் சிஸ்டமே ஏர்கிராஃப்டோட சென்ட்ரல் பக்கமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா இன்கேஸ் ஏர்கிராஃப்ட்டுக்கு சைட்ல ஏதாவது ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆனாலும் எல்லா 3 ஹைட்ராலிக் சிஸ்டமும் ஒரே நேரத்துல ஃபெயிலியர் ஆயிடக்கூடாது அப்படின்றனால. ஆனா இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னா ஏர்கிராஃப்டோட பின் பக்கத்துல, அதாவது இந்த ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசர் வெர்டிகல் ஸ்டெபிலைசர் இருக்கிற பக்கத்துல ஏர் ஃப்ரேமும் சுருங்கிக்கிட்டே வரும். ஸோ இந்த இடத்துல இந்த 3 ஹைட்ராலிக் சிஸ்டமுமே ரொம்ப சின்ன இடத்துல இருக்கிறனால அதுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்காது. இது வந்து டென்வர்ல இருந்து சிகாகோக்கு நார்மலா ஸ்கெட்யூல் பண்ண ஒரு ஃபிளைட் தான். அண்ட் மத்தியானம் 2:09 3 ஃபிளைட் க்ரூவோட ஒரு கேப்டன், ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரோட இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகுது. கேப்டனோட பேரு ஆல்ஃபர்ட் ஹெய்ன்ஸ். இவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன். அவருக்கு 13,000 மணி நேரம் ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் வில்லியம் ரெக்கார்ட்ஸ். இவருக்கு 20,000 ஹவர்ஸ் ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஃபிளைட் இன்ஜினியர் டட்லி டுவாரக். அவருக்கு 15,000 ஹவர்ஸ் ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த பிளேன்ல டோட்டலா 296 பீப்புள் இருக்காங்க, இன்க்ளூடிங் ஃபிளைட் க்ரூ அண்ட் கேபின் க்ரூ. டேக் ஆஃப்ல இருந்து க்ரூசிங் ஆல்டிடியூட் போற வரைக்கும் எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. இப்போ இவங்களோட க்ரூசிங் ஆல்டிடியூடான 37,000 ஃபீட்ல இருக்காங்க. அண்ட் இந்த DC-10 ஏர்கிராஃப்ட்ல மொத்தமா 3 இன்ஜின் இருக்கும். 2 இன்ஜின் விங்ஸ்லயும், இன்னொரு இன்ஜின் அதோட டெயில்ல ஹாரிசான்டல் ஸ்டெபிலைசரோட ஒரு பாகமா இருக்கும். இந்த டெயில்ல இருக்க இன்ஜின், அதாவது இன்ஜின் நம்பர் 2ல ஃபேன் பிளேட்ஸ் இருக்கும்ல, அந்த ஃபேன் பிளேட்ஸோட டைட்டானியம் அலாய் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல ஒரு சின்ன டிஃபெக்ட் உருவாகி இருக்கு. இந்த டிஃபெக்ட் காரணமா அந்த இடத்துல ஒரு கேவிட்டி மாதிரி கிரியேட் ஆகியிருக்கு. அண்ட் இந்த கேவிட்டியை மேனுஃபேக்சரிங் அப்போ அந்த இன்ஜின் மேனுஃபேக்சரரும் நோட்டீஸ் பண்ணல, மெயின்டெனன்ஸ் அப்போ இந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் இன்ஜினியர்ஸும் நோட்டீஸ் பண்ணல. இன்ஜினோட லைஃப் டைம்ல அதை நிறைய தடவை ஆக்சலரேட் அண்ட் டீசலரேட்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சைக்கிள்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த கேவிட்டி கொஞ்சமா டெவலப் ஆகி கிராக் ஆகிடுது. அண்ட் நாளடைவில் இந்த கிராக் ரொம்ப பெருசாகி இந்த ஃபிளைட் 37,000 ஃபீட்ல இருக்கும்போது அந்த ஃபேன் பிளேடையே 2ஆ உடைச்சிருது. அண்ட் எல்லா ஏர்கிராஃப்ட் இன்ஜின்லையுமே இன்ஜினை சுற்றி ஒரு ஹவுசிங் கொடுத்துருப்பாங்க. இன்ஜினில் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதை அந்த ஹவுசிங்குள்ளேயே வச்சுக்கணும், வெளியே வந்து ஏர்கிராஃப்டோட பாடியை டேமேஜ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த இன்ஜின் ஆப்ரேஷனில் இருந்ததுனால அதுல இருந்து வெளியே வந்த அந்த பிளேட் இந்த ஹவுசிங்கே உடைக்கிற அளவுக்கு ஃபோர்ஸா இருந்திருக்கு. இன்ஜின்ல இருந்து வெளியே வந்த இந்த பீசஸ் பிளேனோட ஹாரிசான்டல் பிளேட்ல இருந்த 3 ஹைட்ராலிக் சிஸ்டமையும் டேமேஜ் பண்ணிருது. இதனால ஹைட்ராலிக் ஆயில் லீக் ஆகி அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம்ல பிரஷரே இல்லாம போயிடுது. சோ இப்போ பைலட்ஸ் வந்து வெறும் எக்ஸ்ப்ளோஷனை தான் நோட் பண்றாங்க. அண்ட் சடனா ஆட்டோ பைலட்டும் டிஸ்கனெக்ட் ஆகிடுது. ஆட்டோ பைலட் டிஸ்கனெக்ட் ஆனோனே இந்த பிளேனை கண்ட்ரோல் பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஃபிளைட் கண்ட்ரோல்ஸை புல் பண்ணி பார்க்கறாரு. அதுக்கு பிளேன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்குது. அவரோட யோக்ல ஃபுல் டிஃப்ளெக்ஷன், அதாவது ஃபுல்லா லெஃப்ட் ரைட் திருப்பி பார்க்கறாரு. பட் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் ஏர்கிராஃப்ட்ல இருந்து வரல. கேப்டன் ஃபிளைட் இன்ஜினியர் கிட்ட இன்ஜின் 2 ஃபெயில் ஆயிடுச்சு, இதுக்கான செக்லிஸ்ட்டை ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபிளைட் இன்ஜினியர் அந்த நம்பர் 2 இன்ஜினை ஆஃப் பண்ண ட்ரை பண்ண போது அந்த ஃபியூவல் சுவிட்ச்ல அவருக்கு எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்ல. அண்ட் இப்போ ஃபிளைட் இன்ஜினியர் வந்து அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல என்ன நோட் பண்றாருன்னா 3 ஹைட்ராலிக் சிஸ்டம்லயும் பிரஷர் அண்ட் குவான்டிட்டி மொத்தமா 0ல இருக்கு. இதை பார்த்துட்டு அவர் கண்ணை அவராலே நம்ப முடியல. ஏன்னா 3 சிஸ்டம்லயுமே ஒரே சமயத்துல ஹைட்ராலிக் குவான்டிட்டி அண்ட் பிரஷர் போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அண்ட் இப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷன்னால பிளேன்ல ஃபயர் பரவாம இருக்கிறதுக்காக
கேப்டன் வந்து அந்த எமர்ஜென்சி ஃபயர் ஸ்விட்சை ஆக்டிவேட் பண்றாரு. ஸோ இன்ஜினோட ஃபயரை அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்தப்போ ஏர்கிராஃப்ட் ஆக்சுவலா ஒரு ரைட் டர்ன்ல இருந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க அந்த ரைட் டர்னை நிறுத்தி லெவல் ஆக்கல அப்படின்னா அந்த ஏர்கிராஃப்ட் கண்டினியூஸா இன்னும் ரைட்ல திரும்ப ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல இன்வெர்டடா பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா இந்த ஏர்கிராஃப்டை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ ஃபிளைட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பைலட்ஸ் யூஸ் பண்ற பிரைமரி கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் பத்தி பார்க்கலாம். ஒரு பிளேனை 3 ஆக்சிஸ்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்னு வந்து அதோட பிட்ச் ஆக்சிஸ், அதாவது அப் அண்ட் டவுன். இந்த மோஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளேனோட பின்னாடி இருக்க ஹரிசாண்டல் ஸ்டெபிலைசர்ல எலிவேட்டர்ஸ் அப்படின்ற கண்ட்ரோல் சர்ஃபேஸ் கொடுத்திருப்பாங்க. சோ பைலட்ஸ் யோக்க புல் பண்ணும்போது இந்த எலிவேட்டர்ஸ் மூவ் ஆகி பிளேனோட பிட்சை கண்ட்ரோல் பண்ணும். செகண்ட் ஆக்சிஸ் வந்து ரோல் ஆக்சிஸ் வந்து பிளேனை லெஃப்ட் அண்ட் ரைட்ல திருப்புறது. சோ இத கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளேனோட மெயின் விங்ல ஏலரான்ஸ் அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. சோ பைலட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் அவங்க யோக்க திருப்பும் போது இந்த ஃபிளைட் கண்ட்ரோல்ஸ் வந்து அப் ஆர் டவுன்ல டிஃப்ளெக்ட் ஆகி பிளேனை அந்த ஆக்சிஸ்ல ரோல் பண்ணும். மூணாவது ஆக்சிஸ் வந்து யா அப்படின்னு சொல்லுவாங்க. யான்றது பிளேனு லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் ஆகுறது. இத கண்ட்ரோல் பண்றதுக்கு பிளேனோட பின்னாடி வெர்டிகல் ஸ்டெபிலைசர் கொடுத்திருப்பாங்க. அந்த வெர்டிகல் ஸ்டெபிலைசர்ல ரட்டர் அப்படின்ற ஒரு கண்ட்ரோல் சர்ஃபேஸ் இருக்கும். இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல பைலட்ஸ்க்கு இந்த 3 ஆக்சிஸ்லயும் கண்ட்ரோல் இல்ல. அதாவது பிட்ச் கண்ட்ரோலும் இல்ல, ரோல் கண்ட்ரோலும் இல்ல, யா கண்ட்ரோலும் இல்ல. இப்போ DC-10ல மீதி 2 இன்ஜின் இருக்கு. அது ரெண்டுமே விங்குக்கு கீழே, அதாவது பிளேனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு கீழே வந்து மவுண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி மவுண்ட் பண்ணிருக்க இன்ஜின்ஸ்க்கு நீங்க பவர் கொடுக்கும்போது அதோட பவர்னால பிளேனோட பிட்சை கண்ட்ரோல் பண்ணலாம். சோ இன்ஜின்ஸ்க்கு மோர் பவர் கொடுக்கும்போது பிளேன் பிட்ச் அப் ஆகும் அண்ட் இன்ஜின்ஸோட பவரை கம்மி பண்ணும்போது பிளேனோட நோஸ் பிட்ச் டவுன் ஆகும். அதே மாதிரி ஒரு இன்ஜினுக்கு கம்மி பவரும் இன்னொரு இன்ஜினுக்கு அதிக பவரும் கொடுத்தோம்னா அதிக பவர் இருக்க இன்ஜின் பக்கம் நிறைய காத்து புஷ் ஆகும். சோ பிளேன் நேச்சுரலா ஒரு பக்கமா யா பண்ண ஆரம்பிச்சிரும் அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேல யா பண்ணும்போது இந்த மாதிரி இருக்க ஏர்கிராஃப்ட் ரோலும் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும். சோ இப்போ பைலட்ஸ்க்கு இருக்க ஒரே ஒரு கண்ட்ரோல் இன்ஜின்ஸை வச்சு மட்டும்தான். இந்த ப்ரொசீஜருக்கு பேர் டிஃபரன்ஷியல் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்போ பைலட்ஸ்க்கு இருக்க ஒரே ஒரு ஃபிளைட் கண்ட்ரோல்ஸ் இந்த டிஃபரன்ஷியல் த்ரஸ்ட்டை வச்சு தான். இப்போ கேபின் க்ரூக்கு கால் பண்ணி எமர்ஜென்சி லேண்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்னு கேப்டன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ கேபின் க்ரூ பேசஞ்சர்ஸ்ல ஒருத்தர் ட்ரைனிங் பைலட்டா, அவரோட ஹெல்ப் ஏதாவது வேணும்னா உங்களை கூப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவருக்கு கிடைக்கிற எல்லா ஹெல்ப்பையும் அவர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ காக்பிட்குள்ள டெனிஸ் ஃபின்ச் அப்படின்ற ஒரு கேப்டன் வராரு. இவர் வந்து ஒரு லைன் ட்ரைனிங் கேப்டன். இவருக்கு டோட்டலா 23,000 ஹவர்ஸ் ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் இந்த ஃபிளைட்ல ஒரு பேசஞ்சரா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் பைலட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஹேண்டில் பண்றதுக்கு யாருமே ட்ரைனிங்கும் கொடுத்தது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்கும் அப்படின்றதே யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்போ புதுசா காக்பிட்டுக்கு வந்திருக்க கேப்டன் ஃபின்ச் ஒரு ட்ரைனிங் பைலட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்கறனால இவரு பாஸ்ட்ல நடந்த ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸை பத்தி நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்ல டோட்டல் ஃபிளைட் கண்ட்ரோல் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் பைலட்ஸ் எப்படி லேண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் இவர் டீப்பா லேர்ன் பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய நாள் இவர் DC-10 ஏர்கிராஃப்ட் சிமுலேட்டர்ல இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி நடந்தா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத சிமுலேட் பண்ணி பார்த்திருக்காரு. அதாவது டோட்டல் ஹைட்ராலிக் ஃபெயிலியரை அவர் சிமுலேட்டர்ல லேர்ன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. ஆனா இப்ப ரியல் லைஃப்ல அது ரொம்ப அவருக்கு யூஸ் ஆக போகுது. அவரோட வேலையை மட்டும் பார்க்காம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்றத யோசிச்சு அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்காருல்ல, அதனால அவரோட ஏர்மேன்ஷிப்பை நம்ம கண்டிப்பா பாராட்டணும். இப்போ இந்த ஏர்கிராஃப்ட் வந்து டிசென்ட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ATC கிட்ட மேடேவும் டிக்ளேர் பண்ணிடுறாங்க. யுனைடெட் ஏர்லைன்ஸோட மெயின்டெனன்ஸ் டீம் கிட்டையும் இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க. பட் அவங்களுக்கும் இது ரொம்ப புதுசா இருக்கு, எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல. அண்ட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் நீங்க எந்த ஏர்போர்ட்டுக்கு வேணும்னாலும் டைவர்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு ஃப்ரீடம் கொடுத்துறாங்க. அண்ட் பைலட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு சியூ சிட்டி அப்படின்ற ஏர்போர்ட் ரொம்ப கிட்ட இருக்கு, அங்கேயே நாங்க லேண்ட் பண்ணிடுறோம்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாரு. இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயிலியர் நடந்த போது ஏர்கிராஃப்ட் ஒரு ரைட் டர்ன்ல இருந்தனால அந்த கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பைலட்ஸ் வந்து இந்த ரைட்ல திரும்பிட்டு இருக்க ஏர்கிராஃப்டை ஃபைட் பண்ணி கரெக்டா நேரா பறக்க முன்னாடி. ஏன்னா இப்ப அவங்க டிஃபரன்ஷியல் த்ரஸ்ட் வச்சு மட்டும் தான் பறந்துட்டு இருக்காங்க. டிஃபரன்ஷியல் த்ரஸ்ட் அப்ளை பண்ணும்போது அந்த இன்ஜின் ஸ்பூல் அப் ஆகி ஏர்கிராஃப்ட் ரெஸ்பாண்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 to 30 செகண்ட்ஸ் ஆகலாம். அண்ட் இந்த 20 to 30 செகண்ட்ஸ் அப்படின்றது ஏர்கிராஃப்டோட ஆல்டிடியூட் அண்ட் ஸ்பீடை பொறுத்து சேஞ்சும் ஆகலாம். அதனால லேண்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிராக்டிஸ் பண்றாங்க. அண்ட் ஏர்கிராஃப்டோட வெயிட்டை குறைக்கிறதுக்காக ஃபியூல் டம்பும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்ப ஆல்டிடியூட எப்படியோ குறைச்சி ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டாங்க. அண்ட் கேபின் க்ரூ கிட்ட
கிட்ட எமர்ஜென்சி கிராஷ் லேண்டிங்க்கு எல்லா பேசஞ்சர்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த கேபின் க்ரூவும் ரொம்ப வேகமா செயல்பட்டு எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் பிரேஸ் பொசிஷன்ல எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஏர்போர்ட் கிட்ட வரும்போது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் ரன்வே 31ல நீங்க லேண்ட் பண்ணுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஆனா இப்போ இந்த பிளேன் ரன்வே 22 நோக்கி லைன் அப் ஆகி இருக்கு. இப்போ இந்த பிளேன் 22ல இருந்து 31க்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்றது பெரிய ரிஸ்க். ஏன்னா உங்க கிட்ட ஆல்ரெடி ஃபிளைட் கண்ட்ரோல்ஸ் இல்ல. அதனால நாங்க ரன்வே 22க்கு கண்டினியூ பண்றோம் கேப்டன் ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாரு. அண்ட் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலும் இந்த க்ளோஸ் ஆகி இருக்க ரன்வேவை அவங்களுக்காக ஓபன் பண்ணி இங்க லேண்ட் ஆகிறதுக்கு பெர்மிஷனும் கொடுக்குறாங்க. ஏர்போர்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தோடனே காக்பிட்ல லேண்டிங் கியர் யூஸ் பண்ணுமா வேணாமான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லேண்டிங் கியர் யூஸ் பண்ணி தானே ஆகணும் லேண்டிங் அப்போ அப்படின்னு எல்லாருக்கும் क्वेश्चन வரலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஃபிளைட்டோட ஏதாவது ஒரு சர்ஃபேஸை நம்ம மாத்துறோம் அப்படின்னா அது பெரிய ரிஸ்கா கூட முடிஞ்சிடலாம். இப்போ இவங்க லேண்டிங் கியர் யூஸ் பண்ணாங்கன்னா பிளேனோட பிட்ச் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ அவங்க நார்மலை விட அதிக வேகத்துல லேண்ட் பண்ண போறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட ஸ்லாட் அண்ட் ஃபிளாப்னு அழைக்கப்படுற விங் சர்ஃபேஸ் கிடையாது. இந்த ஸ்லாட் அண்ட் ஃபிளாப்ஸ் வந்து விங்கோட ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லேண்டிங் டைம் அப்போ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸை யூஸ் பண்ணி பிளேனை ஸ்லோ ஸ்பீட்ல கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க பைலட்ஸ். இப்போ இந்த ஸ்லாட் அண்ட் ஃபிளாப்ஸும் இல்லாதனால லேண்டிங் கியரை கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஹை ஸ்பீட்ல லேண்டிங் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் இம்பாக்டா அந்த லேண்டிங் கியர் அப்சர்வ் பண்ணிக்கும். அண்ட் இந்த டிஸ்கஷனுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்டான ரீசன் என்னன்னா இப்போ லேண்டிங் கியரை டிராப் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஹைட்ராலிக் ப்ரெஷர் கிடையாது. அவங்க மேனுவல் கிராவிட்டி எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணணும். ஸோ இப்போ அவங்க ஒன்ஸ் டிராப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிட்ச் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா அவங்க அந்த லேண்டிங் கியரை திருப்பி ரிட்ராக்ட் பண்ணவும் முடியாது. இப்போ இந்த டிஸ்கஷன்லாம் முடிஞ்சிருச்சு. லேண்டிங் கியரையும் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபைனல் அப்ரோச் கிட்ட பிளேன் வந்துருச்சு. இந்த சமயத்துல திடீர்னு பிளேன் ரைட்ல திரும்ப ஆரம்பிக்குது. இப்போ கேப்டன் அந்த ட்ரைனிங் பைலட் கிட்ட இன்ஜின் பவரை ரெடியூஸ் பண்ண சொல்றாரு. ஏன்னா இப்போ அவங்களோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 220 நாட்ஸ்ல இருக்காங்க. அதாவது 400 கிலோமீட்டர் பர் ஹவருக்கும் மேல. நார்மலா ஃபிளாப் யூஸ் பண்ணி லேண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா 140 நாட்ஸ் தான் இருந்திருக்கும். ஆனா இந்த ட்ரைனிங் கேப்டன் என்ன நினைக்கிறாருன்னா ஆல்ரெடி ஏர்கிராஃப்ட் ரைட்ல திரும்பிட்டு இருக்கு. இவர் இன்னும் பவர் ரெடியூஸ் பண்ணிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் ரைட்ல திரும்ப ஆரம்பிச்சிரும். அண்ட் அவங்களால ரன்வேல லேண்டே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால இந்த ட்ரைனிங் கேப்டன் இன்ஜின் நம்பர் 3 ரைட் சைட்ல இருந்த இன்ஜினுக்கு அதிகமா பவர் கொடுக்கறாரு அந்த ரோலை ஸ்டாப் பண்றதுக்காக. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஏர்கிராஃப்ட் ரன்வேயோட த்ரெஷ்ஹோல்ட்ல லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகும்போது இந்த பிளேனோட ரைட் விங் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல படுது. அதுக்கப்புறமா ரைட் மெயின் கியர் கிரவுண்ட்ல படுது. ஃபர்ஸ்ட் விங் டச் ஆனனால இந்த ஏர்கிராஃப்ட் ரைட்ல திரும்பி ரன்வே விட்டு வெளியே போய் நிறைய பீஸா உடைஞ்சு போயிருது. ஆனா கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இன்சிடென்ட் ஏர்போர்ட்டோட பெரிமீட்டருக்குள்ள நடந்திருக்கு. அதனால இவங்களுக்கு எமர்ஜென்சி க்ரூ, ஃபயர் க்ரூ எல்லாமே உதவி பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அண்ட் உடனே அங்க போய் உதவியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட் ஆனது ஒரு காலியான இடத்துல. இன்கேஸ் இவ்வளவு தூரம் பைலட்ஸ் போராடி இந்த பிளேனை ஏர்போர்ட் பெரிமீட்டருக்கு கொண்டு வரலன்னா அது ஒரு வீடு மேலேயோ இல்ல மக்கள் கூடியிருக்க இடத்துலயோ விழுந்து இன்னும் உயிர் சேதாரங்களை உண்டாக்கி இருக்கலாம். பிளேன்ல மொத்தமா இருந்த 296 மக்கள்ல இந்த பைலட்ஸ் 4 பேரோட சேர்த்து 185 பேர் உயிர் பொழைச்சிடுறாங்க. இது ஒரு பெரிய உயிரிழப்பு தான். ஆனா 37,000 அடியில இருந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு பிளைட்டை ரன்வே வரைக்கும் கொண்டு வந்து லேண்டிங் அட்டெம்ப்ட் பண்ணி 185 பேரை காப்பாத்திருக்காங்க இந்த பைலட்ஸ். இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அமெரிக்காவை சேர்ந்த நேஷனல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்டு NTSB ஒரு இன்வெஸ்டிகேஷனை கண்டக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்காக இதுக்கு ப்ரொசீஜர் ஏதாவது டெவலப் பண்ணணும் அப்படின்னு நிறைய பைலட்ஸை கூப்பிட்டு சிமுலேட்டர்ல இதே மாதிரி சிச்சுவேஷனை ரீக்ரியேட் பண்ண சொல்றாங்க. ஆனா அவங்க கூப்பிட்டு வந்த எந்த பைலட்னாலையும் இந்த பைலட்ஸ் பண்ண மாதிரி சேஃபா லேண்ட் பண்ணவே முடியல. இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரைனிங்கே பண்ண முடியாது. ஏன்னா எந்த சிச்சுவேஷன்ல எது மாறும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சோ அதனால பைலட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறத விட இந்த பிளேனை ரீடிசைன் பண்ணணும் அப்படின்னு NTSB பரிந்துரை செஞ்சாங்க. அண்ட் மெக்டொனால்ட் டக்ளஸ் இந்த DC-10 ஏர்கிராஃப்டை இன்னும் கொஞ்சம் சேஃபா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இவங்க எல்லா DC-10லயும் ஹைட்ராலிக் ஃபியூசஸ் அப்படின்ற சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஹைட்ராலிக் ஃபியூசஸ் ஏதாவது ஒரு ஹைட்ராலிக் லைன்ல லீக்னால ஃப்ளூயிடோட ஃப்ளோ அதிகமாச்சுன்னா அந்த இடத்துல அந்த ஃப்ளூயிட் போகாம ஸ்டாப் பண்ணிரும். ஸோ எங்க லீக் ஆகுதோ அது அந்த இடத்த மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர மொத்த ஃபிளைட் சிஸ்டமும் டேமேஜ் ஆகாது. அண்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த பைலட்ஸ் எல்லாரையுமே ரொம்ப புகழ்ந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கையும் மீறி அவங்க இந்த மாதிரி ஒரு அசாத்தியமான காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பைலட்ஸ் பண்ணதை சிமுலேட்டர்ல யாராலையும் ரீக்ரியேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன்ல. ஆனா இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வேற ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு நடந்தது. அந்த பைலட்டும் டிஃபரன்ஷியல் த்ரஸ்ட்டை யூஸ் பண்ணி அவரோட பிளேனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாரு. அந்த இன்சிடென்ட்ல என்ன ஆச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching this video. and இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.